Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். 8 years கழிச்சு ஒரு சிஸ்டர் வந்து நேச்சுரலா இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. எவ்ளோ ஹாஸ்பிடல் போனேன், இன்ஜெக்ஷன் போட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் எக் growth ஆகும். பட் இப்ப நேச்சுரலா நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்படினு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா 3 months கொன்ஸ்க்கு தான் வந்திருக்கு. irregular periodsனால உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு பீரியட் ஆயிருக்கு. இப்போ வந்து பீரியட்ஸும் ரெகுலர் ஆக்கி அவங்க நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. பேபி வந்து அவங்களுக்கு நல்லபடியா பிறக்கணும். இன்னும் ஒரு 8 மாசம் 9 மாசம் கழிச்சு என்ன குழந்தை பேபி நல்லபடியா பிறந்துச்சு அப்படின சிஸ்டர் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணனும். அந்த சிஸ்டர் வந்து ஒரு 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துடலாம். அவங்களுக்கு வந்து weight பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருந்திருக்காங்க. சோ weight lossம் பண்ணிட்டு அவங்க வந்து பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து weight எவ்வளவு இருந்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 105 கிலோ வந்து இருந்திருக்காங்க. சோ 105 kg ல இருந்து 89 kg வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஒரு 16 கிலோ வந்து அவங்க கம்மி பண்ணிருக்காங்க weight. அதுக்கு அப்புறம் அவங்க வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா மாதுளை வந்து டெய்லி எடுத்துர்க்காங்க. folic acid tablet வந்து டாக்டர் கொடுத்தது எடுத்துர்க்காங்க. இந்த மூணும் பத்தி அவங்க சொல்லிருக்காங்க. அந்த மூணு வந்து கிளியரா அதுக்கு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல அந்த சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த டவுட்டும் அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. இப்போ weight lossக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க 105 கிலோல இருந்து weight கம்மி பண்றதுக்கு அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினா நான் நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டையே அளவு வந்து நான் கம்மியா எடுத்தேன். அதுக்கு அப்புறம் காலையில 45 minutes ஈவினிங் 45 minutes வந்து நான் வாக்கிங் பண்ணேன் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நான் திரும்ப சொல்றேன் பாத்தீங்களா physical activity அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்னு என்ன வேணாலும் இருக்கட்டும். வாக்கிங்னா வாக்கிங் முடியுதா, எக்சர்சைஸ்னா எக்சர்சைஸ், யோகானா யோகா, ஜிம் போக முடியுதா அது கூட நீங்க போய்க்கோங்க. ஏதாவது ஒரு physical activity irregular PCOD இருக்கவங்க பண்ணியே ஆகணும். அப்பதான் egg growth and ovulation வந்து நடக்கும். மத்தபடி வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க ரெமெடி எடுத்தாலும் ஓகே. ரெமெடி அது சைடு நீங்க வந்து 80 கிலோ வாட்டர் எடுத்தாலும் physical activity இருந்துச்சுனா சீக்கிரம் நீங்க பிரெக்னன்ட் ஆயிடுவீங்க. சோ அத தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ரீசன்ட்டாவே physical activity பண்ணுங்க. இந்த சிஸ்டர் காலையில 45 minutes ஈவினிங் 45 minutes வாக்கிங் போயிருக்காங்க. weight loss ஆறதுக்கு கூடவே நார்மலா எடுக்கக்கூடிய ஃபுட்டையே அளவு வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஒரு 4 தோசைனா ஒரு 2 தோசை, 4 இட்லினா 2 இட்லி, ரைஸ் கொஞ்சம் 100 கிராம் ரைஸ், ஒரு சின்ன கப் ரைஸ். அந்த மாதிரி கார்பை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அவ்வளவுதான் PCO பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். மத்தபடி இலை தலை கீரை சாலட் அதுதான் சாப்பிடணும்ன்றதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஆயிலி ஃபுட் பொரிச்ச உணவுகள் எடுக்க கூடாது. காலிஃப்ளவர் ஃப்ரை, சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் எடுக்காம ஷாலோ ஃப்ரை லைட்டா எண்ணெய் ஊத்தி பொரியல் பண்ணுது. அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஸ்வீட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மைதா ஸ்வீட் இந்த மாதிரி உணவுகள் எடுக்க கூடாது. அதுக்கு அப்புறம் மாதுளை பாத்தீங்கன்னா டெய்லி எடுத்துர்க்காங்க. காலையில ஒரு தடவை எடுத்துர்க்காங்க. ஈவினிங் ஒரு தடவை வந்து மாதுளை வந்து டெய்லி எடுத்துர்க்காங்க. இந்த மாதுளையும் ரொம்ப நல்லது. மாதுளை என்னால டெய்லி எடுக்க முடியாது அப்படின்றவங்க மாதுளைக்கு பதிலா நெல்லிக்காய் எடுக்கலாம். ரெண்டும் சேம் பெனிஃபிட் விட்டமின் சி. சோ அதுவும் ரொம்ப நல்லது. கொய்யாப்பழம் எடுக்கலாம். இந்த சிஸ்டர் வந்து மாதுளை காலையில ஈவினிங் எடுத்துர்க்காங்க. அதுக்கு அப்புறம் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண folic acid வந்து கண்டினியூவா எடுத்துர்க்காங்க 2 மாசம். சோ folic acid உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். folic வந்து டக்குன்னு நான் பிரெக்னன்ட் ஆயிரணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து folic acid. சோ folic acid போட்டாலே போதும் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து சீக்கிரம் தங்கிரும். சோ folic acid வந்து ஒரு ஷார்ட்கட். நீங்க ஃபாலோ பண்றதுல அதையும் சேர்த்துக்கோங்க. once நீங்க டாக்டர்ட்ட வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படினா அதை நீங்க எத்தனை மாசம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். folic நீங்களே இத மெடிக்கல்ல வாங்கி நீங்களா போய் மெடிக்கல்ல கேட்டு வாங்கி folic acid போடுறதுனா போட்டுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒன்னு அது பிராண்ட் MG ஏதோ ஒன்னு ஒத்துக்காம போலாம். சோ ஒரு பெஸ்ட் வந்து என்ன அப்படினா டாக்டர்ட்ட கேட்டுட்டு அதை நீங்க எத்தனை நாள் வேணாலும் மாச கணக்குல நீங்க போட்டுக்கலாம். சோ இந்த 3 விஷயங்கள் தான் இந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. மத்தபடி பெருசா ரெமெடிலாம் அவங்க ஃபாலோ பண்ணல. இதிலே பாத்தீங்கன்னா அவங்க நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. PCO பெரிய பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி physical activity, healthy diet, weight loss இதெல்லாமே போதும். இது கூடவே ரெமெடிஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.